கள்ளக்குடியேறிகளை வேலைக்கு அமர்த்தும் திட்டத்துக்கு முதலாளிமார்கள் இன்றிலிருந்து விண்ணப்பிக்கலாம். தொழில்துறைகளின் தேவைக்கு ஏற்ப அவர்களை சட்டப்பூர்வ தொழிலாளர்களாக வேலைக்கு எடுக்க அரசாங்கம் அந்த முயற்சியை முன்னெடுத்துள்ளதாக உள்துறை அமைச்சின் துணை தலைமைச் செயலாளர் முகமது சனூரி ஷஹீத் தெரிவித்தார். நாட்டில் உள்ள கள்ளக்குடியேறிகளுக்கென இருவித தேர்வுகளை உட்படுத்திய திட்டத்தை அரசாங்கம் கடந்த வியாழக்கிழமை அறிவித்தது. தன்னார்வ முறையில் தாயகம் திரும்புவது அல்லது முறையான அனுமதியுடன் வேலை செய்வது ஆகிய தேர்வுகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. அந்த திட்டத்தின் கீழ் கள்ளக்குடியேறிகளை வேலைக்கு அமர்த்த எண்ணம் கொண்டுள்ள முதலாளிமார்கள் இன்றிலிருந்து அடுத்த ஆண்டு ஜூன் 30 வரை விண்ணப்பிக்கலாம். குடிநுழைவுத்துறை, ஆள்பலத்துறை ஆகியவற்றின் அகப்பக்கத்தின் வாயிலாக அவர்கள் அந்த விண்ணப்பத்தை செய்யலாம். கட்டுமானம், தயாரிப்பு தொழில்துறை, தோட்டத் தொழில், விவசாயம் ஆகிய துறைகளில் கள்ளக்குடியேறிகளை முறையான அனுமதியுடன் வேலைக்கு எடுக்க அரசாங்கம் அனுமதிக்கிறது. வேலை செய்ய விருப்பம் இல்லாத நிலையில் கள்ளக்குடியேறிகள் தன்னார்வ முறையில் தாயகம் திரும்ப விரும்பினால் சம்பந்தப்பட்ட நாடுகளின் தூதரகங்களுடன் ஒத்துழைத்து உள்துறை அமைச்சு உரிய நடவடிக்கையை எடுக்கும் என முகமது சனூரி ஷஹீத் கூறினார். தாயகம் திரும்புவதற்கான செலவினத்தை அந்தந்த கள்ளக்குடியேறிகளே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். முன்னதாக முகமது சனூரி ஷஹீத் RTM தொலைக்காட்சி அலைவரிசைகளில் ஒளியேறிய ஸ்லமட் பகி மலேசியா நிகழ்ச்சியில் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்டார்.